ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. எரேமியா 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்தே உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டு கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகரை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது, ஒருவேளை ஒரு வாழ்க்கையில சக்சஸா இருக்கிறார் அந்த மனுஷன் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, அவரை குறித்து நீங்க விசாரிப்பீர்கள் என்றால், அந்த மனிதன் சொல்லுவார், ஆமா, எனக்கு சகலத்தையும் நான் சம்பாதித்தேன், மிகவும் மேன்மை உள்ளவனா இருக்கிறேன், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன், ஆமா, என் வாழ்க்கை ஜெயமாக இருக்கிறது என்று சொல்லுவார். ஆனா அது ஒரு முழுமையான ஜெயம், ஒரு முழுமையான மேன்மையா, ஒரு முழுமையான மேன்மை பாராட்டுவதற்கு தகுதியானவனா என்று நீங்கள் உள்ளே சென்று ஆராய்ந்து பார்த்தால், அவனோட மிகவும் க்ளோஸா பழகுகிற நண்பர்களோ அல்லது உறவினர்களோ குறித்து நீங்க கேட்டீங்கன்னா, இல்லைங்க, அவன் நல்லா சம்பாதிச்சான், ஆனா அவனுக்குள்ள ஒரு வியாதி இருக்கு, அவன் பயங்கரமான பிரச்சனையில இருக்கிறான், அவன் பயங்கரமான போராட்டத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள் நீங்க குறித்து கேள்விப்படுவீங்க. ஆனா அதெல்லாம் என்ன சொல்ல வருகிறது என்றால், அது ஒரு முழுமையான மேன்மை அல்ல. ஒரு முழுமையான மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் அது கர்த்தரை குறித்தும், கர்த்தர் நமக்கு போதித்த கட்டளைகளை குறித்தும், அவர் நம் மேல வைத்த அன்பை குறித்து மேன்மை பாராட்டுவதுதான் உண்மையான மேன்மை பாராட்டல் என்று சொல்லப்படுகிறது. நீங்க எல்லாவற்றை குறித்து மேன்மை பாராட்டுனா அது தகுதியா இருக்காது என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேன்மை பாராட்டுகிறதுக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு தகுதி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மேல பாராட்டின கிருபை பெரியது, அவர் நம்ம மேல வைத்த தயவு பெரியது, அவர் நமக்கு காண்பித்த வழிகள் பெரியது என்று அதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களா இருந்தால் இந்த பூமியில மிகவும் மேன்மை உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். இல்லை என்றால் மேன்மை என்பது உலகத்தின் பார்வைக்கு வேணா அது மேன்மையாக தெரியலாம், ஆனால் உள்ளான வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் தருகிற ஒரு மேன்மையாய் அது காணப்படாது. அதனால் உன்னத மேன்மையை தேடுகிறவர்களாய், உன்னதமானவரின் மகிமையை நாடுகிறவர்களாய் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள, ஆண்டவர் தருகிற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிறைந்த ஒரு மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள உங்களை பாத்திரவான்களாய் மாற்றுவார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களுக்கு வருகிற புகழ்ச்சியினாலும் நாங்கள் மேன்மை தேடாமல், எங்களுடைய ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் மேன்மை தேடாமல், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல பிரியமா இருக்கிறதை குறித்தும், அப்பா, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின நன்மை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களா எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் சுவாமி. அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. ஏசப்பா எனக்கு இதெல்லாம் தந்தார், ஏசப்பா எனக்கு இந்த பிள்ளைங்களை கொடுத்தார், ஏசப்பா எனக்கு எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாய் தந்தார், மேன்மை பாராட்ட உதவி செய்தார் என்று சொல்லுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதித்து உயர்த்துங்க அப்பா. அவர்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கவலைகளை தொடைங்க, கண்ணீரை தொடைங்க, கஷ்டங்களை மாற்றுங்க. என் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார், என் தேவனாய கர்த்தர் எனக்கு இறங்கினார் என்று சொல்லி மேன்மை பாராட்டத்தக்கதாய் அவர்கள் மேலெல்லாம் ஆசீர்வாதத்தை வைத்து அர்ப்பணிப்போடு அப்பா தகப்பனை ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.